இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு சாரிமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு. சோ அவங்க வந்து இல்ல எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னோன்னா இவர் வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிருப்பார்ல. சோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய அழகா சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு வராரு. அப்படி வர்றப்ப மழையும் வந்துருது ஒரு பக்கம். அந்த நேரத்துல அப்படியே ஒரு மரத்தடியில நிப்பாட்டி 2 பேரும் உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. தனக்காக வந்து தான் புருஷன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா எதுக்காக திடீர்னு கிராமத்துக்கு கிளம்பி வந்த அப்படின்னா ஆக்சுவலி வந்து உங்க தங்கச்சி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து உங்க அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்பனன்ட் வந்து கிஃப்ட் அதுன்னு கொடுத்து எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. சோ அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் அப்படின்றாங்க. சோ அதுக்காக தான் வந்தியா? ஆமா இதே நம்பா இருக்கு. எலெக்ஷன் வந்துட்டா அதுல ஏதாவது கிஃப்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணாதான் நான் ஓட்டு வாங்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என் மாமனார் தான் ஜெயிக்கணும். இது வரைக்கும் நானும் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கேன்ல. சோ என் மாமனாரும் என்னுடைய குடும்பம் தானே, அவரும் ஜெயிக்கணும்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, என்னடா இது இப்படி இருக்காளே அப்படின்னு. சரி அதுக்காகவா வந்து அந்த ஃபோர்க்கு அது போக வந்து அந்த நட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படின்றப்ப ஆமா இதெல்லாம் என்ன மக்களுக்கு சாப்பிட பொருள்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் சாப்பாடு பொருள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்து அப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சிடுறாரு. ஆக்சுவலி இவங்க இப்படி பேசிட்டு உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, நம்ம புய்ஃபுல் டிவோர்ஸ் பண்றதா அப்படின்ட்டு ஒரு செகண்ட். சோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் எல்லாம் வந்து கொஞ்சம் மலருது. அந்த நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினியை தேடிட்டு வராங்க. ஹேயான் ஹேயான் அப்படின்னு கத்திட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் இவங்க 2 பேருக்கும் கேக்குது. ஹீரோவும் பாக்குறாரு. ஆப்வியஸ்லி எப்பயுமே உங்களுக்கு தெரியுமே இந்த மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் தன் குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கணும் தான் நினைப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா தான் மருமகளை காணோம் அப்படின்னு மொத்த குடும்பம் தேடி வருதுங்க. வந்து கிட்டத்தட்ட தேடி அலைஞ்சு திரிஞ்சு மலையில நனைஞ்சிட்டு வந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சோன்னா அப்புறமே தான் அப்பாடா நல்ல வேலை இவன் கூட தான் இருக்கியா அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னு எல்லாம் ரிலாக்ஸ் ஆறாங்க. இதை பாக்குற ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. சார் இவங்க தாண்டா என்னுடைய குடும்பம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படியே 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவங்க அப்படியே ட்ரெஸ் மாதிரி உட்கார்ந்து நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட அண்ணன் தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஹேயா நீ எங்கம்மா போன ஏமா இது என்னாச்சுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு சமாளிக்கிறாங்க. ஆமா உங்க எல்லாருக்கும் இங்க என்ன வேலை கிளம்புறீங்களா இங்க குட் நைட் எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்றப்ப டேய் என்னடா இப்படி பேசுற 2 பேரும் இன்னைக்கு விட்டுருந்தா காணாம போயிருப்பீங்கடா அப்படி இப்படின்னு பேசிருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா போக முதல்ல எல்லாரும் அப்படின்னு அடிச்சு பத்தி விடுறாங்க. எஸ் குட் மதர் குட் ஃபேமிலி. நம்ம ஹீரோவும் ஹீரோயினி அப்படி உட்காந்துக்குமா நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி என்னோட முடி ஈரமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஹேர் ட்ரையர் கிடைக்குமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு ஹேர் ட்ரையர் எடுக்கிறாப்ல. ஆக்சுவலி இங்க சிறுசு தான் இருக்கு பரவாயில்ல கொடுங்க அப்படின்றப்ப அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒர்க் ஆகல எங்க இது ஒர்க் ஆகலங்கிறாங்க. இருமா ஒரு நிமிஷம் அதை வந்து அந்த வயர் அப்படி மடக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்றப்ப எப்படி இப்படி அப்படியே இல்ல இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அப்படி எடுத்து மடக்கி பிடிச்சோன்னே அது ஒர்க் ஆகுது. ஆமாங்க ஒர்க் ஆகுது அப்படின்னே அவங்க எனக்கு கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஹேர் ட்ரை பண்ணி விடுவாங்கன்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி அந்த முடியெல்லாம் ஈரத்தெல்லாம் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பயந்து பண்றாப்ல. நம்ம ஹீரோனி அப்படி பாக்குறாங்க ஒரு மாதிரியா. என்ன அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒரு நல்ல சின்ன ரொமான்டிக்கான மூவ்மெண்ட் வருது. ஆனா என்ன நினைச்சாங்க தெரியலங்க நம்ம ஹீரோயினி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது போதும் என் முடி காஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு இவர் அப்படியே ஒதுங்குறாரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க விட மோசமா பண்றாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும். அவங்க தான் இந்த அளவுக்கு வந்து தொட்டா வந்து சினுங்கிறதுமாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. 2 பேரும் அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோயினுடைய தம்பி என்ன பண்றா அப்படின்னா அம்மா அப்படின்னு கத்திட்டு வரான். என்னடா அப்படின்னா அம்மா அக்கா வந்துட்டு அங்க போயிருக்காமா அப்படின்னா என்னடா எங்கடா அதாவது அவ கல்யாணம் ஆன வீட்டுக்கு போயிருக்கா போல இருக்கு நம்மகிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை பாருங்க இங்க பாருங்க ஆன்லைன்ல போட்டிருக்காங்க அப்படின்றப்ப என்னடா சொல்ற அப்படின்னா ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் அங்க அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்கல்ல அங்க ஒரு நாடகம் ஓடுது. அது ஆக்சுவலி நம்மளுடைய சேனல்ல போடப்பட்ட ஒரு நாடகம் தான். சோ அதை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பாங்க. சோ அந்த நாடகம் பார்க்கலாம் அப்படின்னா கீழே போய் பார்த்துட்டு வாங்க. கன்ஃபார்மா சொல்றேன் அந்த நாடகம் தான் அங்க ஓடிட்டு இருக்கு. இவங்க அம்மா அவன் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னடா அது இப்படி பண்ணி வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மாக்கு அந்த ஃபேமிலி சுத்தமா பிடிக்காது. இவங்க அம்மா என்னடான்னா என் பர்த்டே கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா போல இருக்கு அங்க போய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க அங்க எல்லாரும் கூட உட்காந்து அந்த வீடியோவும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரியா சலிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி உனக்கு பசிக்குதா சொல்லு நான் வேணா ஏதாவது செஞ்சு தானே அப்படின்றப்ப இல்ல வேணாம் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு ஃபோர்க் சாப்பிட்டேன் அப்புறம் ஃபிஷ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்டேன் அப்புறம் மட்டனும் சாப்பிட்டேங்க இவ்வளவு சாப்பிட்டேன்னா அதான் வயிறுல ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவரு உண்மையாவா ஒரு நாள் சாப்பிட்றதுனால யாரும் வெயிட் போட மாட்டாங்க நீ இன்னும் வெயிட்லாம் போடல எப்பயும் போல அழகா தான் இருக்க அப்படின்றாரு. அதே நேரத்தில் இங்க ஹீரோயின் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையிலே அடிபட்டு இருக்கு அதே நேரத்தில் காலிலே அடிபட்டு இருக்கு போல இருக்கு. அதை எடுத்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஹீரோவோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க டேய் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரே ரூம்ல இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க எப்படியாவது இதுலயாவது அவங்க ஒன்னு சேரட்டும் அவங்க டிவோர்ஸ் ஆகாம ஒன்னா இருந்தா நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு அவங்களும் ஓகே நாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண போறோம் நாங்களா எந்த டிஸ்டர்பும் பண்ணலப்பா அப்படின்றாங்க. இப்பதாங்க ஒரு பெரிய கூத்து இந்த மனுஷன் டைவர்ஸ் பண்றேன்னு சும்மா புருடா விட்டுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஹீரோ கால்ல அழகா பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை கொடுமான்னு சொல்லிட்டு அதை மறந்து போடுறாங்க. அப்படி போடும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க.
பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆக்சுவலி இதுதான லைஃப் லைன், எனக்கு தெரிஞ்சது ஏன் இப்படி எனக்கு ஷார்ட்டா இருக்கு, ஒருவேளை நான் வேமா செத்துரு வேணும் அப்படி இப்படின்னு பேசும்போது நீ கைரேகை ஜோசியத்தெல்லாம் நம்புறியா என்ன? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அதெல்லாம் உண்மையும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இந்த மாதிரிலாம் பேசுற, கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற. ஏன் உனக்காக இங்க ஒரு குடும்பம் இருக்கு, நான் இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் மறந்துடுற, நீ பாட்டுக்கு செத்து போவேன்ற. ஆக்சுவலி சொல்ல போனா யூரோப்ல ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்டா உனக்கு தரதுக்கு ரெடியா இருக்காங்க, நீ ஏன் இப்படி இது பண்ற, நீ கண்டிப்பா வந்து உயிரோட வருவ, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோனிக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாகுது. நான் சொல்றேன்ல, இந்த மனுஷன் ஹீரோனியை மட்டும் இல்லைங்க, நம்மளையும் சேர்த்து ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காப்ல. நம்ம ஹீரோனியும் ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் சொன்னேன் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் ஆயிரும், பேசாம இரு அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோனி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்னு கேக்குறேன், ஆக்சுவலி நீங்க என் கூட அங்க வருவீங்கல்ல? இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் உண்மையிலே உனக்கு நான் தேவை அப்படின்னா கண்டிப்பா நான் அங்க வருவேன் அப்படின்றாரு. சோ இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்து இருக்கும்போது டக்குன்னு கிஸ் அடிக்க போற மாதிரியே போறாங்க. நம்ம ஹீரோனி தயாரா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, போனவர் டக்கு நின்னுட்டு படக்கு எந்திரிச்சு ஓடிடுறாரு. நம்ம ஹீரோனி அப்படியே பாக்குறாங்க, அடைச்சா அப்படின்ட்டு. வெளியே வந்தவர் ஐயோ போச்சுரா போச்சுரா அப்படின்ட்டு, டேய் என்னடா பண்ற நீ, உனக்கு அவ மேல உள்ள காதல் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படிலாம் பண்றோம் போல இருக்கு, ஐயோ தப்பு பண்றோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். டேய் அது உன் பொண்டாட்டிடா. ஆமா அது என் பொண்டாட்டி தானே, இருந்தாலும் ஏன் நமக்கு இப்படி இதாகுது, சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போறப்ப இல்ல வீட்டுக்கு போக கூடாது, போனா அங்க வேற மாதிரி சம்பவம் ஆயிரும், இல்ல நம்ம இங்கிட்டு போவோம், இல்ல நம்ம என்ன பயம், அது என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி தானே, நான் ஏன் பயப்படணும், இல்ல நம்ம வீட்டுக்கே போவோம், இல்ல அங்க போனா வேற மாதிரி ஆகி போயிடும், நம்ம ரிட்டர்ன் வேற எங்க வெளியே போயிருவோம். வெளியவே போயிட்டாருங்க இந்த மனுஷன். தலைவனுக்கு அங்க போனா ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ தன்னை மீறி அப்படின்ற ஒரு பயம். இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி எதுக்காக அவர் போனாரு, இல்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அவர் போன் அடிச்ச சவுண்ட் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் கூட இருக்கிறனால சின்ன ஒரு தயக்கம் வெக்கமும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் போயிருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சரி அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோனி ரெடியா இருக்காங்க. பட் அப்பதான் டயத்தை பாக்குறாங்க, ஓ மை காட் மணி 10 ஆயிடுச்சா, இது ரொம்ப லாங் டைம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அங்க பார்த்தா ஹீரோவோட அண்ணன் வந்துட்டு தந்தூரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க உள்ள ஸ்டைல்ல. அந்த நேரத்துல நாய் எல்லாம் கத்துற சவுண்ட் கேக்குது, என்னடா இது நாய் கத்துற சவுண்ட் கேக்குதே, திரும்பி பார்த்தா வேற யாரு, நம்ம தலைவன் தான் வர்றாப்ல. வந்தவர் அழகா உட்கார்ந்துட்டு எப்பயும் போல அப்படியே உட்கார்ந்துருக்காரு. டேய் என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க, என்ன ஹயான் கூட திரும்ப சண்டை போட்டே என்ன? அதெல்லாம் இல்லனே, அப்புறம் எதுக்குடா வெளியே வந்து நிக்கிற, என்ன எதுவும் தண்டனை கொடுத்துட்டாங்களா என்ன, வெளியே துரத்தி விட்டால அவன் பொண்டாட்டி, இல்ல போதும் பொண்டாட்டி கூட தூங்க வேண்டியதானே, இங்க வந்து உட்கார்ந்துருக்க லூசு பையலே அப்படின்னு. ஏன்டா இப்படி பேசுற, அப்ப உனக்கு இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு. என்னது எனக்கா, டேய் எத்தனை தடவை என் பொண்டாட்டி என்னை அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கா தெரியுமா, போடா டேய் போடா, இதெல்லாம் குடும்பஸ்தருக்கு தாண்டா தெரியும், உனக்குலாம் எங்கடா தெரிய போகுது பொண்டாட்டியோட அருமை அப்படின்றாரு. உண்மைதாங்க, பொண்டாட்டி அருமை தெரிஞ்சவன் பொண்டாட்டியை விட்டு போக மாட்டான். சரிடா அப்ப வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே, இல்ல அங்க போனா வேற மாதிரி ஆயிரும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாரு. அப்படியே சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினிக்கு கிஸ் பண்ண போனதான் நினைச்சு பாக்குறாரு. இங்க ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியா வெயிட் பண்ணி காண்டானவங்க எங்க தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் எடுத்து போன்ல அடிக்கிறாங்க. அப்புறமே டக்குன்னு கட் பண்ணிட்டு இல்ல இப்படி போன் பண்ணி கூப்பிட்டா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பான், வேணாம் அப்படின்றாங்க அவங்க. நம்ம ஹீரோயினி சரி மெசேஜ் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்க அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்றாங்க. என்னது இது மெசேஜ் அனுப்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, எப்படி மெசேஜ் அனுப்பிச்சு அடுத்த செகண்டே படிக்காம இருக்கானே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே படிச்சிட்டேன். அங்க பார்த்தா தலைவன் பார்த்துட்டு ஐயோ என்ன பதில் சொல்றேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சார கடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டப்புன்னு போன தூக்கி போட்டுறாப்ல அந்த பக்கம் பயந்துகிட்டு. இங்க பார்த்தா என்னடா மெசேஜ்னு பார்த்தா நீ போய் தூங்குமா அப்படின்னு மட்டும் வருது. என்னது நான் போய் தூங்கணுமா, என்ன சொல்றான் இவன், அடப்பாவி தனியா தூங்க சொல்றான், சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு அவங்களும் எனக்கு என்ன நான் தூங்குறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க தூங்குறாங்க. தூங்குனவங்க கொஞ்ச நேரத்துல படக்குன்னு எந்திரிச்சு முடியலையே இவன் எதுக்காக முதல்ல என்ன தனியா விட்டு போனா, எதுக்காக போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நாய் கத்துமா இல்லையா, டக்குன்னு எந்திரிச்சு போய் வாய மூட்டை ஓடிடு அப்படின்னு நாய் கூட வந்து ஆஃப் ஆயிருதுங்க. டக்குனு இவங்க வந்து உட்கார்ந்துட்டு எதுக்காக இவன் இப்ப இந்த நேரத்துல வெளியே போனான், ஒருவேளை பயம் வந்துடுச்சோ பயலுக்கு, இல்லையே அப்படிலாம் தெரியலையே, அவனும் நல்ல மூட்ல தானே இருந்தான், இன்னைக்கு எல்லாமே நல்லா தானே ஆரம்பிச்சது, அப்புறம் ஏன் இந்த பையன் இப்படி ஓடனா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அங்க ஹீரோவை பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டேய் என்னடா பிரச்சனை உனக்கு, போய் பொண்டாட்டி கூட தூங்காம இங்க வந்து உட்கார்ந்து இந்நேரத்துல சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப இல்லடா நான் போனா அவ தூங்க மாட்டாடா, அவளுக்கு வந்து எப்பயுமே தனியா தூங்கி பழகிருச்சு, நான் கூட இருந்தா தூங்க மாட்டான் இவரா சொல்லிக்கிறாப்ல. பட் இந்த நேரத்துல இந்த விஷயத்த ஹீரோயினி அங்க வந்து அவங்க கேட்டுறாங்க. கேட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. டேய் என்னன்னு முழுசா சொல்றான்னு இவங்க அண்ணன் கேட்கும்போது இல்லடா எனக்கு வந்து பயமா இருக்குடா, திரும்ப எனக்கு இன்னொரு லைஃப் ஸ்டார்ட் பண்றதுங்கிறதே கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு அப்படின்றாரு. டேய் விஷயம் என்னங்கறத முழுசா சொல்லாம ஆறாகுறையா சொல்லாத அப்படின்னு. இல்லடா நான் திரும்ப அவ கூட வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அது எந்த அளவுல போய் முடியும்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்றாப்ல. அதாவது திரும்பவும் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயப்படுறாப்ல. இது என்ன ரீசன்ங்கிறது எனக்கும் புரியல. சரிடா வீட்டுக்கு போடா அப்படின்னா இல்ல நான் வீட்டுக்கு போல இங்கேயே ரூம்ல
ரூம்ல தூங்கிக்கிறேன்றாரு. சரிப்பா உன் பிரியம், நீ ஒரு முட்டா பையங்கிற நிரூபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்பிடுறாப்ல. இந்த மனுஷன் தனியா உட்காந்துருக்கும் போது மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சிடாப்ல. ஹேயான், உன்னை ஒவ்வொரு தடவையும் நெருங்கி வரும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய வருது. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பயம் எப்ப போகும்னே தெரியல. நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணேன், நீ என்னை லவ் பண்ண, ஆனா இப்ப அந்த காதல் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. அப்படி புலம்புனவரு டப்புன்னு கவுந்தடிச்சு படுத்து தூங்கிடுறாரு. இங்க நம்ம ஹீரோயினி வர்றாங்கல்ல, அவங்க வந்தவங்க நான் தனியாவா தூங்குறேன், அதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீங்க தான் அப்படின்றாங்க. சோ அப்பதான் என்ன நடந்தது, இவங்க எதுக்காக தனித்தனி ரூம்ல தூங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறாங்க. சரிங்க, இப்ப பாத்துருவோமா என்ன மேட்டர், எதுக்காக வந்து நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஆல்ரெடி குழந்தை வரும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுடைய கரு வந்து கலைஞ்சிருக்கும். சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த குழந்தைக்காக வாங்கின எல்லா பொருளையும் கிளியர் பண்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ இங்க வர்றாரு. அவர் வந்தா நீங்க என்ன நடக்குது அப்படின்னா, சார் மேடம் தான் சார் எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொன்னாங்க. டக்குன்னு இவர் வெளியே போய் என்ன நடக்குதுங்க, என்ன, ஆமா இது எல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால இருக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, அதனால எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொன்னேன், அதை எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. சோ என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னா, நான் தான் இப்படி பேசுறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்ட போன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவர் அப்படியே ஓடி வந்துறாரு. டக்குன்னு இந்த மனுஷன் என்ன பண்றாப்ல அப்படின்னா, சரசரன்னு உள்ள வர்றாரு. உள்ள வந்தவர் அந்த பெட் அங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. சார் என்ன சார், அந்த பெட் அங்கே இருக்கட்டும் சொன்னேன், ஓகே சார் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹீரோ இருந்திருக்கணும். அதாவது நம்ம ஹீரோடைய நிலைமையில யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவா தன்னுடைய குழந்தை கருவுல கலைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்காம விட்டுருப்பாரு இந்த இடத்துல கோவத்தினால. சோ இந்த விஷயத்தினாலதான் இவங்க 2 பேரும் செப்பரேட்டா தூங்குற மாதிரி ஆயி போயிருது. அவர் என்ன பண்றாருன்னா, நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணி அங்கேயே அவரோட ரூமை மாத்திக்கிறாரு. சோ அங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சோ அப்படியே தூங்குறப்பதான் மேல ஸ்டாரை பாக்குறாரு. சோ அந்த ஒத்த ஸ்டார் இப்ப புரியுதா எதனால அங்க இருக்கு அப்படின்னு. சோ இப்படிதாங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சதுக்கான ரீசனே இதுதான். இப்போதைக்கு இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, 2 பேரும் பேசாம, அதாவது ரொம்ப பேசாம பிசினஸ் பத்தி மட்டும் பேசுறதும், ரொம்ப குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாருங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏன் அப்படின்னா, தான் பையனை இழந்துட்டு தனக்கு வரக்கூடிய ஒரு வாரிசை இழந்துட்டாங்க, ஹீரோயினையும் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்தினால வருத்தப்பட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினி இங்கிட்டு அவங்க கருவை பார்த்தப்ப அந்த போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. சோ 2 பேருமே தனித்தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல 2 பேரும் பேசி இருந்தாங்க அப்படின்னா, 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து அழுதா கூட இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. 2 பேரும் ஒண்ணாவே இருந்திருப்பாங்க. அவங்களோட வலிகளும் கொஞ்சம் மறந்திருப்பாங்க. கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. பட் அதை இங்க 2 பேருமே பண்ணல. நம்ம ஹீரோவோட கோவத்தினாலையும் அறியாமையினாலையும் இந்த பிரிவு. சோ இதை நம்ம ஹீரோயினி அப்படி நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு, ச்சே இதனால தானே நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னு ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காலையில விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா தலைவன் ஆல்ரெடி அடிச்ச போதையெல்லாம் இறங்காம அறகுற போதையில எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள வர்றாப்ல. வந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி எந்திரிச்சு ரெடியாகி கிளம்பி ரெடியா இருக்காங்க. நம்மால் வந்தோடனே என்னாச்சு இவ்வளவு வேமா எந்திரிச்சிட்ட, நைட்டு தூங்கலையா அப்படின்னோடனே, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. ஆமாங்க, இந்த உலகத்துல பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு புருஷன் ஓடுனா அப்படின்னா இதான் நிலைமை. சாட் போட்டு விழத்தான் செய்வாங்க. இட்ஸ் இயற்கை. அப்படியே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே நிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் இருக்கும்போது, டேய் நீ ஸ்கூலுக்கு போலடா அப்படின்றப்ப, ஸ்கூலுக்கா போணும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, என்னோட ரோல் மாடலான ஆன்ட்டி இன்னைக்கு வந்திருக்காங்க. சோ உங்களை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்றப்ப, ஆமா அவங்க தான் என்னோட ரோல் மாடலே அப்படின்றான். அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. யாரோ ஹீரோவோட அப்பா தான் கூட்டிட்டு வர்றாங்க. வந்தோடனே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஃபன்னான விஷயம் நடக்கும். என்னன்னா, நம்ம எல்லாரும் வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஹீரோட அம்மா எல்லாம் உடம்ப பாத்துக்கிறமா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்கிட்டு இருந்து பக்கத்து வீட்டு கிளவி வரும். வந்தோடனே, என்னப்பா பேராண்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பாருப்பா உடம்ப பாருப்பா, சரி பாத்து போப்பா, ஏப்பா என்னதான் இருந்தாலும் இந்த வயசுல டிவோர்ஸ் பண்றதுங்கிறதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா, அது வந்து எதுக்குமே தீர்வு இல்லப்பா அப்படின்னோடனே எல்லாரும் மிரண்டுறாங்க. சொல்லப்போனா ஹீரோட அப்பா எல்லாம் ஐயோ கிளவி கோத்தோடுதே அப்படின்னு பார்க்கும்போது, டேய் அப்படின்றாங்க. அங்கிட்டு இருக்கிறவன் ஏமா வாமான்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பாவும் போய், ஒன்னும் இல்லைங்கம்மா, ஜஸ்ட் நீங்க வேற ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா, டேய் நான் குழப்பத்துல இல்ல, நீங்க தான்டா குழப்பத்துல இருக்கீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க, நீ எல்லாம் சொல்லக்கூடாதா, வளர்ந்துகிட்ட மாதிரி வளர்ந்துருக்கேடா, கொஞ்சமா அது வயசு தாண்டா உனக்கு, கூட அறிவு இருக்குதா இல்லையா, உன் பையனுக்கு எடுத்து சொல்லலாம்ல அப்படி இப்படி சத்தம் போடும்போது, பூச்சலா சிக்கிக்கிட்டோம்டா அப்படின்னு முழிக்கிறாங்க. ஆமாங்க, ஹீரோ டிவோர்ஸ் பண்ண போறது ஹீரோயினுக்கே தெரியாது, ஹீரோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். இவர் போய் அவர் ஃப்ரெண்ட்ட சொல்ல, அவர் அவங்க அம்மாட்ட சொல்ல, அந்த அம்மா இங்க வந்து போலற அப்படின்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, பிரச்சனை ஆயிரும்ல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எப்படியே கிளவிய சமாளிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ஒண்ணு இல்லாம ஜஸ்ட் அந்த கிளவி கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, அவங்க அப்படித்தான் நடந்துக்குவாங்க. நீ போமா அப்படின்றப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, சரிம்மா முதல்ல உடம்ப பாத்துக்கோ, ரொம்ப சேஃபா இரு, இந்தாம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல செஞ்சது, அதை வந்து நீ வச்சுக்கோ, வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்றப்ப டிரைவர்கிட்ட கொடுக்க போவாங்க. பட் இருந்தாலும் இவங்க இல்ல என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ
ஹீரோவோட அப்பா, அதுக்கப்புறம் அண்ணன், தங்கச்சி 3 பேர் உட்கார்ந்து பேசும்போது, இல்லப்பா நான் கூட வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது தேவையில்லாம பிரிக்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இவங்க என்னடா இப்படி பண்றாங்கன்றப்ப என்னமா சொல்ற அப்படின்னு சாக்காகிறாங்க. ஆமாப்பா ஆக்சுவலி அவங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ லவ் பண்றப்ப நம்ம ஹீரோயினி அங்க இன்டர்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய பணக்காரங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கும். இவங்க அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போய் ஹீரோயினியை பார்த்து, இங்க பாருமா இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, தயவு செய்து ஹீரோவை நீ லவ் பண்றத பிரேக்கப் பண்ணு அப்படின்றாங்க. எதுக்காக நான் பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றப்ப, இங்க பாரு நீ வெறும் இன்டர்ன் தான், இந்த மாதிரி ரிச்சா ட்ரெஸ் போட்டா மட்டும் நீ பெரிய பணக்காரி ஆயிட முடியாது, எங்களை விட கூண்ண பொண்ணுன்னு சொல்லவும் முடியாது. இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, அவன் நல்ல ஒரு கம்பெனில நல்ல வேலையில இருக்கா, அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும். நீ வந்து இன்டர்ன் ஆகி 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்து வெளியே போயிடுவா, வெளியே போயிட்டு அப்படின்னா உனக்கு வேலை இருக்காது, வேலை இல்லாத உன்னை வச்சுட்டு என்ன பண்றது, அவன் லைஃப் பிரச்சனை ஆயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஏய் இங்க என்ன பண்ற அப்படின்னோடனே, டேய் 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 நான் ஒன்றும் பண்ணலடா, ஜஸ்ட் பேசாண்டா வந்தேன். என்னது பிரேக்கப் பண்ண சொல்லியா? முதல்ல அந்த டிவி சீரியல் பாக்குறது நீ பாட்டுனா கேட்கறியா? எப்பா பார்த்தாவது சீரியல் பார்த்து பார்த்து கெட்டு போயிருக்க போ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தூக்கி போடும்போது ஹீரோயினி சரி விடுங்க விடுங்க, சீரியல் பாக்குறதெல்லாம் ஒரு விஷயமா விடுங்க அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க அக்கா இருந்துட்டு, டேய் நிறுத்துறா, முதல்ல அவ ஓன் டைப்பான பொண்ணே கிடையாதுடா, ஏன்டா இப்படி பண்றா, உனக்கு ஏத்த பொண்ணு இல்லடா அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினை எப்படி பாக்குறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, என்னது அவனுக்கு ஏத்த டைப்பான பொண்ணு இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு. ஏன் அவன் ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ண அதை உன்ட்ட சொன்னானா, முதல்ல உண்மையா அவன்ட்ட இருக்கானா அப்படின்னு கோத்து விடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ பாக்குறாரு, ஐயோ கரெக்டா கோத்து விட்டாலே பலட்டி ராஸ்கல் அப்படின்ட்டு, இல்லமா ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு பொண்ணை நான் கிரஷா தான் வச்சிருந்தேன், லவ் எல்லாம் இல்ல, மனசார சொல்றேன், நான் முதல்ல லவ் பண்ணது உன்னைய மட்டும் தான், வேற யாரையும் நான் லவ் பண்ணவே இல்லமா அப்படின்றாரு. நீ அக்காவை சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவ ஒரு பைத்தியம், அப்படித்தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பா, வா போவோம் அப்படின்னு கூட்டு போறாப்ல. ஆனா ஹீரோயினி போறப்ப கூட பாருங்க அந்த பைசாவை எடுத்துட்டு தான் போவாங்க. அப்பா அப்பவும் சரி இப்பவும் சரி இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆறதுக்கு காரணமே நான் தான், ரொம்ப நெருக்கமா போறதுக்கான ரீசனும் நானா தான் இருக்கேன், கவலையே படாதீங்க, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட வேலை, சரியா, நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே வேணாம் அப்படின்றாங்க. என்னமோ நல்லது நடந்தா சரிதான் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்தவங்க எப்பயும் போல அவங்க அத்தை கொடுத்த அந்த பேக் எல்லாத்தையும் கொண்டு தான் வர்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பின்னாடியே கூட பிடிச்சிக்கிட்டே வர்றாப்ல. நிறுத்துங்க, முதல்ல வந்து நேற்று நைட் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க வரவே இல்லை, இப்ப மட்டும் எதுக்கு வர்றீங்க அப்படின்னே, இங்க பாருமா எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் இதை பத்தி நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படின்னு போகும்போது, இல்ல நீங்க எனக்கு முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க, நேற்று நைட்டு என்கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல, சொல்ல போனா நாய் கத்திக்கிட்டே இருந்தது, நான் மட்டும் தனியா அந்த ரூம்ல இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தோணல, என்னை தனியா விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கத்துறாங்க. பட் நம்ம ஹீரோ, ஏமா நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, என் மேலதாமா மிஸ்டேக், ஏதோ ஒரு இதுல போயிட்டேமா, வாமா உள்ள போய் பேசலாமா அப்படின்றப்ப அவங்க அப்படியே நம்ம ஹீரோவோட ஃபேஸை பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோவோட கோட் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி முதல்ல எதுக்காக கூட எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கீங்க, நீங்களும் தான் நனைகிறீங்க அப்படின்றப்ப, பரவாயில்ல நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நீ நனைஞ்சா உனக்கு உடம்பு சரியில்லாம வரும், தயவு செய்து எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசுவோம் அப்படின்றப்ப, முதல்ல இந்த மாதிரி ஆக்ட் பண்றது நிப்பாட்டுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி குடுக்குடுன்னு ஓடுறாரு, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம வில்லன் பையன் வந்துடுறான். ஆமாங்க இந்த யோன் வந்துடுறான். வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னாச்சு ஹேயான் எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்ப, ஒண்ணு இல்ல நீங்க என்ன பண்ற, ஒண்ணு இல்ல ஜஸ்ட் உன்ட்ட பேச நினைச்சேன், வா உள்ள போய் பேசலாம் அப்படின்னு அழகா கைத்தாகலாம் கூட்டு போயிடுறான். ஏன்டா ஹீரோ இப்படி இருக்க, அவன் பாட்டுக்கு வில்லன் வந்தவன் நம்ம ஹீரோயினியை அழகா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி நின்று வேடிக்கை பார்க்கறாரு. சா எங்க இருந்து தான் வர்றானே தெரியல இந்த பையன் அப்படின்னு. நம்ம ஹீரோயினி அது போக வந்துட்டு யோன் 2 பேருமே உள்ள போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வரும்போது நம்ம ஹீரோயினி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே அப்படின்றப்ப நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, சா பேச மாட்டேங்கிற கோவத்துல இருக்காளே அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, தம்பி டீ வேணுமா அப்படின்னு யோன் கேட்கிறாரு. இல்ல எனக்கு வேணாம். ஆமா நீ இங்க என்ன பண்ற, யாரையாவது பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு. ஆமா ஆக்சுவலி ஹேயானோட அம்மா தான் என்ன இன்வைட் பண்ணிருந்தாங்க, டின்னருக்காக கூப்பிட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி நாங்க வந்து தனியா டின்னர் சாப்பிட்டோம், அதனால வந்து ஃபேமிலி டின்னருக்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்றா. ஓ அப்படியா, சரி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் போயிடுறாப்ல. அங்க நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா போனவங்க எப்பயும் போல ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கையை வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய கையில அந்த ரேகை சொல்லியிருப்பாங்கல்ல, அங்க ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கழுவி பார்ப்பாங்க, போகவே போகாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க வந்துடுறாங்க. வந்தவங்க உட்கார்ந்து இருக்கும்போது டக்குன்னு யோன் வந்துட்டு இந்த டீ அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரி பேக்கியானோ எங்க அப்படின்னு, இப்பதான் போனா மேல அப்படின்றாங்க. அப்பதான் யோன் கவனிக்கிறான், சரி இவங்க 2 பேரும் செப்பரேட் ரூம்ல இருக்காங்களா, அப்படியே மெதுவா குக்கிய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஒரு ரூமுக்கு வரலையா, அவன் 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கீங்களா என்ன அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. சோ இப்படி கேள்வி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பாக்குறாங்கல்ல, அந்த கேப்ல தான் அவன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இந்த வீட்டு வேலைக்காரி பொண்ணுட்ட வந்து அவன் கேட்டிருப்பான், அவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்ல 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து 2 பேரும் டைவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் வச்சு நினைச்சு பார்த்துட்டு தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கிறேன் அப்படிங்க ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே ஒரே ரூம்ல இருந்தா நான் பார்த்திருக்கேன், அதுவும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி வெறும் 3 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே வந்து 2 பேரும் செப்பரேட் ரூம்ல இருக்கீங்க, உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே, இல்ல
ஆக்சுவலி வந்துட்டு கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ரூம்ல இருப்பாங்க. ஓகே, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒன்னா தானே இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பேக்கியானோக்கு இங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி தனியா இருக்கானோன்னு தோணுது அப்படின்றாங்க. இதை கேட்கவும் நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அதே நேரத்தில் இங்க ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து அங்க அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த கிறுக்கு பயவுல வந்திருக்கானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த மாமியா இருக்காளே, மாமியா இவளுக்கு வேற வேலையே இல்ல, போற வர்றவன எல்லாம் கூப்பிட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல இந்த மாமியா காரியை சொல்லணும், இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோயினி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு மாதிரியா இது பண்ணி நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிடறாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.